கண்டவளே கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே தாய் புலமையால் புவியில் தனி பெருமை கொண்டவளே தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே நிலை பெற நீ வாழியவே நிலை பெற நீ வாழியவே. எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்றும் இவ்வுலகில் புரட்சி வலம் வருபவளே செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைகளையும் ஆளுகின்ற புதியவளே கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மனம் கொலுவிருக்கும் தமிழனங்கே நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா நிறை குறையாச்சம் மொழியே நிலை பெற நீ வாழியவே the coordinator of Tamil Studies UK. And on behalf of our guest, we would like to invite John McDonnell, Paul Scully, Member of Parliament, and Sean Bailey, Assembly Member, and Nicholas Roger. Please join them.
Thank you, everyone. And we would like to invite a person to do the garland from Silver Ulagam. And next, Tirumadi Siva Suruban Ayya from Tamil Kudal, please. நன்றி. அடுத்து ஈலிங் அம்மன் கோவில் சார்பாக கோவிலில் இருந்து கருணலிங்கம் சார்பாக யோகலிங்கம் அவர்கள். நன்றி. அடுத்து இந்தியன் பிசினஸ் நெட்வொர்க் சார்பாக திரு வேலு அவர்கள். தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் சார். நன்றி. அடுத்து தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் சார்பாக திரு பாபாலக்ஷ்மி அவர்களையும் திரு சத்யமூர்த்தி அவர்களையும் அழைக்கிறேன். நன்றி. அடுத்து பிரிட்டிஷ் தமிழ் ஃபாரம் சார்பாக திரு செந்தில் அவர்களையும் திரு வசீகரன் அவர்களையும் அழைக்கின்றோம். இறுதியாக எஸ்கே ஷாஜி லிமிடெடில் இருந்து திரு சஜிதன், திரு சிவதாஸ் மற்றும் கிருத்திகா அம்மாவை அழைக்கின்றோம். நன்றி. அடுத்து சிறுவர் உலகம் சார்பாக மாலை அணிவிக்க அழைக்கின்றோம்.
இது அந்த இன்னம்மா சொல்கிறாங்க கற்றுக்காம சொல்கிறேன் 150,000 பிரச்சாணி போன்று இதுவரை சேர்த்ததை கொடுக்கிறதற்கு தமிழ் ஸ்டடீஸ் யூகே சார்பாக நிர்வாகக்குழு அழைக்கிறோம். சார்பாக அந்த குழுவுக்கு சரி அதை நான் சொல்லிட்டா அம்மாட்ட சொல்லிட்டேன். இதை நான் சொல்லிட்டேன் என்ன சொல்லி நீங்கள் என்ன சொல்லணும். சரி சரி நன்றி. அடுத்து இதுவரை தமிழ் ஸ்டடீஸ் யூகே திரட்டிய நிதி 150,000 பவுண்டுகளை செக்காக வழங்க SOAS யூனிவர்சிட்டியில் இருந்து கிளேர் ஓசோன், எட்வர்ட் சிம்சன், நவ்தேஜ் அவர்களை அழைக்கின்றோம். இந்த சான்றிதழ்களை வழங்க SOAS தமிழ்துறை குழுவில் இருந்து நிர்வாக குழு அனைவரையும் அழைக்கின்றோம். நன்றி. முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்க. அம்மா இது முடிஞ்ச உடனே குழு போட்டோ சொல்லுவீங்களா? இது போட்டோன்னு இது முடிஞ்ச உடனே அடுத்தது அதுக்கப்புறம் மங்களா தேசியை விட்டுட்டு வைப்போம். குரூப் போட்டோ ஃபஸ்ட் இதுக்கு மேலே எல்லாரும் இந்த மாபெரும் நிகழ்வுக்கு நாங்கள் எல்லாம் கூடியிருப்பதை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அடுத்ததாக குழு படம் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இங்கே குழுமி இருக்கின்ற அனைத்து உள்ளங்களும் தயவுசெய்து இந்த புகைப்படத்தை எடுக்கும் நிகழ்ச்சியிலே தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள். அனைவரும் வாருங்கள் குரூப் ஃபோட்டோ எடுப்பதற்காக. சரி நம்ம ஒன்று பண்ணுவோமா? ஜஸ்ட் ஏன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, அதனால் அது வேண்டாம். ஓகேவா? We'll just go ahead with this. Auntie, I'm not the best at Tamil. I'm like, okay. Oh, don't worry about that. See, we both will be judged. Don't worry. So, இப்போ வந்து group photo. Hey, group photo. நாங்க வரேன். செல்லம் She's so cute. She reminds me of myself. Pongal. I wonder what do I Baba Lakshana வாங்க Duru, would you like to join? I'm okay. Okay. I'm taking it. Okay, thank you. you. Thank you. Pongal.
அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். எங்களுடைய இந்த நிகழ்வு கண்டிப்பாக அடுத்த எல்லைக்கு எங்களை எடுத்து சென்றிருக்கிறது. எங்களுடைய தமிழ் துறையை நிறுவுகின்ற இந்த மாபெரும் திட்டமானது இன்று உலகளவிய ரீதியிலே பரவத் தொடங்கி இருக்கின்றது. அந்த வகையில் இன்று இந்த பாரிய கொரோனா தொற்று மற்றும் காலநிலையும் பொருட்படுத்தாது எங்களுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மங்கள வாத்திய இசை இடம்பெறுகின்றது. இங்கு தவில் அண்ணாமலை தணிகைவேலன் அவர்களுடன் இணைந்து அவர்களுடைய புதல்வர்கள் காயத்ரி தணிகைவேலன் மற்றும் ராஜரத்னம் தணிகைவேலன் அவர்கள் நயனம் இசைப்பார்கள். நன்றி.
அருமை அருமை அருமை. அற்புதமான மங்கள இசையை வழங்கிய தணிகை, அற்புதமான மங்கள இசையை வழங்கிய தணிகை வேலன் குடும்பத்தினருக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவர்களுக்கு மதிப்பளித்தல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அவர்களுக்கு மதிப்பளிப்பதற்காக சுந்தரம் ஸ்ரீ அவர்களையும் சிவந்தி கணேசராஜன் அவர்களையும் செந்தில்வேல் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். அடுத்தது வந்து என்ன செய்வோம்? அரிசி போட்டுருவோமா? அரிசி போட்டுருவோம். அருமை அருமை, மகிழ்ச்சி. பெண்மணி நயனம் இசைப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான செயல் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். என்று சொன்னால் அந்த காத்தை உள்வாங்கி வழிவிட்டு தன்பது சிறப்பாக செய்திருக்கிறார் காயத்ரி அவர்கள். அன்பான வாழ்த்துக்கள் இருவருக்குமே. நீங்கள் நீண்ட தூரம் இந்த இசையை எடுத்து சென்று அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொண்டு உங்களை கூடிய சீக்கிரமாக தொடர்பு கொள்கின்றோம். நாங்களும் படிக்க இருக்கின்றோம், கல்வி கற்க இருக்கின்றோம், தமிழும் நயனமும். அதற்காக உங்களை தொடர்பு கொள்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எங்களுடைய பொங்கல் பொங்கிக் கொண்டு இருக்கிற அதே நேரத்திலே வந்து இத்தனை காலநிலையும் பொருட்படுத்தாது எங்களுடன் இணைந்திருக்கின்ற தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக நாங்கள் பொங்கல் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். So to do the honors, we would like to invite few people so they can come and add the rice to the pot. We would like to invite Claire Ozone, Edward Simpson, Navtej, Avinash, Selin George, John McDonnell, Paul Scully, Sean Bailey, Nicholas Roger, Councillor Param Nanda, Councillor Jay Ganesh, Siva Pillayaya avargal, Sivanandi Amma, Kasturi Amma, Sundaram Shri Anna avargal, Sendilvel Anna, Varan, Rajabhubadi Anna and Subram Suresh Anna. Could you please come forward to add the rice to the pot, please? தமிழ் மணக்கிறது எங்களுடைய மூவியாவே ரைஸ் எடுத்து கொடுத்து விட்டுட்டார். இப்பொழுது எங்களுடைய ஜெய்கணேஷ் அண்ணா அவர்கள், பரம்நந்தா அவர்களும், நீங்களும் வாங்க அண்ணா, மன்னிக்கணும், பரம்நந்தா அண்ணா அவர்களையும் ஜெய்கணேஷ் அண்ணா அவர்களையும் அழைக்கின்றோம். முதலாவதாக எங்களுடைய தமிழ் முறைப்படி அந்த அரிசியை உலையிலிட்டு எங்களுடைய பொங்கலை தொடங்கி வைக்குமாறு. நாங்கள் எங்களுடைய தமிழ் முறைப்படி 2 கரங்களாலுமே நாங்கள் இந்த அரிசியை உலையிலிட்டு பொங்கல் வைப்பது வழக்கம். இந்த கோவிட் தொற்று காரணமாக நாங்கள் இப்பொழுது தவிர்க்க முடியாத வகையில் கரண்டியை பயன்படுத்தி அரிசியை இடுகின்றோம்.
So usually what we do is we actually put the rice when the sun arises, and we actually take the rice with both of our, we use both of our hands. Unfortunately, due to the COVID, we thought we can just use the spoon. So please feel free to add a spoon of rice to the pot. Thank you. நன்றி அண்ணா. பின்னாடி எல்லாரும் அப்படியே நான் பிடிக்கிறேன். ஐயா இது ஆடுறோம். அது ஏறிட்டு நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி சட்டியை பிடிச்சிங்கன்னா வந்து போடுறத அரிசியை போட்டுடுங்க. நான் பிடிக்கிறேன். இதில் பேசுங்க. இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நடன மாமணிகள் உங்களோட நடனத்துக்கு தயாராகுங்கள். அடுத்ததாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற அதே தருணத்திலே வந்து எங்களுடைய இளம் அறிவிப்பாளர்கள் அர்ச்சனா இலங்கைநாதன் அவர்களையும் சரணுஜா ராசேந்திரன் அவர்களையும் இந்த அரங்குக்கு அழைக்கின்றேன். எங்களுடைய தமிழ்துறை மீளுருவாக்கம் பெறுவதற்காக துணிந்து செயற்பட்டு நிதிகளை திரட்டி தந்த 2 இளஞ்சிட்டுக்கள் தான் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அர்ச்சனா அவர்கள் நடைத்தொண்டின் மூலமாக 1200 பவுன்களை திரட்டி கொடுத்திருந்தார். அதே போல சரணுஜா ராசேந்திரன் அவர்கள் தளிர் மாலை என்ற ஒரு நிகழ்வை முன்னெடுப்பதன் மூலமாக 1200 பவுன்களை திரட்டி கொடுத்திருந்தார். இவர்களுக்காகத்தான் நாங்கள் தமிழ்துறை வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் ஆழ்ந்து தெரிவித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர்களிடம் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் இப்பொழுது கையளிக்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்கான நிகழ்ச்சிகளை இவர்கள் இருவரும் இணைந்து வழங்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி பொங்கலிடுவது நிறைவு பெற்றதும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். தயாராக இருங்கள். வாழ்த்துக்கள். அர்ச்சனா இலங்கைநாதன், சரணுஜா ராசேந்திரன். ஹஸ்பண்டை போட சொல்லிட்டாங்க. அப்படியா? ஓகே. அன்பான அழைப்பொன்று PE15WGK என்ற உங்களுடைய ஒரு மூவ் பண்ணி விட சொல்லி கேட்கிறார்கள். நன்றி அண்ணா. Okay. Wait, right. ಅದೊಂದು ಟ್ರಾಫಿಕ್ ಖಾಲಿ ಟ್ರೈನ್ಸ್ ಇಲ್ಲಿ ಆಂಟಿ குடிக்கிறது நல்ல வடி கொண்டு ரொம்ப நல்லா இருக்கும். It's going to be dance. சொல்லிட்டீங்களா?
Vanakkam. Thank you, Nick, for coming down, and thanks for all your help with passing the motion at London Assembly. Without your help, I don't think that would have happened. So, would you like to say a few words to British Tamils, especially living in London, why it was important to pass that motion in London Assembly? Sure. Thank you, Jay. Well, it's absolutely fantastic to be here at SOAS for Pongal. It's a wonderful event. Great to be invited. I really appreciate the invitation and the warm welcome that the Tamil community have given. I was absolutely thrilled that that my motion to pass to recognise Tamil Heritage Month was passed unanimously by the Assembly. And it's not just one political party. It was every single member of the Assembly from all parties, from all parts of London, got behind the motion and passed it because they recognise the community, the contribution that the Tamil community makes across all of London. There are 15,000 Tamils working for the NHS. There are thousands more working in our schools, in our care homes, in our armed forces, in our emergency services, and that contribution deserved to be recognised. So I'm glad the motion passed. Thank you, Nick. Not only passing this motion, thank you for coming along today and yesterday speaking to BBC about why it's important for British local authorities and government and people to recognise Tamils' contribution towards this British society. And I'm sure Tamils do appreciate all your help with this, and I hope you continue supporting Tamils to achieve and take this message all around London and wider British society. Thank you. Thank you very much. Thank you. ஆமா நீங்க போடுங்க. அம்மா ஒரே நிமிஷம். அப்பா அண்ணா ஒரே செகண்ட். அண்ணா ஒரே நிமிஷம். அருமை அருமை அருமை. இன்று போட்டுட்டு தரேன். சரி சரி. அம்மா நான் அதை வாங்கிக்கிறேம்மா. நான் அந்த ஒரு பண்ணு. நீங்க சொல்லுங்க. சரி. யாரும் என்ன கூப்பிட மாட்டீங்க. ஓகே இருங்க. We would like to welcome Minister for Small Businesses and Minister for London, Paul Scully. Thank you for coming down today and celebrating Pongal with us outside our Tiruvalur statue in SOAS. Thank you so much. Can we invite you to start the Pongal festival? Fantastic. Thank you. Thank you. டிலே நீங்க டான்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறீங்க. டிலே பண்ணானே. இப்பொழுது எங்களுடைய பொங்கலுக்கு அமுது இடுகின்ற நிகழ்வு இனிதே நிறைவேற்றதை தொடர்ந்து அடுத்ததாக நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றது. எங்கே அர்ச்சனா சரணியா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வாருங்கள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது ஸ்ரீமதி ஷோபிதா ஜெயசங்கர் அவர்களின் பரத கலாலயம் மாணவர்கள்
லவிஷா மயூரேசன் மற்றும் தஸ்மிதா ஜெயசங்கர் ஒரு அருமையான நடன நிகழ்ச்சியை வழங்கவுள்ளார்கள். Good afternoon and happy Thai Pongal. We'd like to commence the event with Srimati Shobita Jayashankar's students, Lavisha and Tasmita, who will be giving us a traditional dance. Where do we go? Pangikam Bhuvanam Yasya Vajikam Sarvayam Haryam Chandra Tam Numagam Shivam Dit dit tay tam dit dit tay 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 tam dit dit tay 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 tam dit dit tay 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 tat takku tat tat tam tat tam kutta kitta kinna tonga dharikudu tam tonga tanguku dim tam kutta kitta kinna tonga dharikudu tam tonga tanguku dim tam kutta kitta kinna tonga dharikudu tam tonga ta tangi kitta takka ki tam ta tam dirikida tom dikkuntari dikkita kita taki dikki tonga dirikida tom dikkuntari dikkita taki dikki tonga Hari Tirumurugane Vigna Vinayaga Vinay Keda Aruliya Ganapati Jaya Jaya Hari Tirumurugane Vigna Vinayaga Vinay Keda Aruliya Ganapati Jaya Jaya Dekida Udara Kadal Jaya Jaya Dekida Udara Kadal Kilnam Tadikai tudikai aanai mugathavar tungida gida tagi tunguttakka devargal ganapati tadikai tudikai aanai mugathavar tungida gida tagi tunguttakka devargal ganapati dikkida gida tagi dikkuttonga ganapati kautuvam kathavar vinayar uppududam uppududai takudikku takita tum kidataginam nam kidatagidikku tam tonga ta 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 அருமை அருமை லவிஷா மற்றும் தஸ்மிதா மிகவும் அழகாக ஆடினீங்கள்.
We'd like to invite Claire Ozan, Deputy Director and Provost, to say a few words. Thank you. Thank you very much. I would just like to add my voice of welcome to you all today. I'm really delighted on behalf of SOAS to be invited to join you in celebrating Thai Pongal, making Tamil Heritage Month even more special. And I would like to extend my thanks to TamilStudiesUK, who we've been working in partnership with for more than 5 years, and commend the energy that they are putting into developments and campaigning. SOAS has a global place in teaching and researching language and culture. Language so important not only for our day-to-day communication with colleagues and friends around the world, but very important in maintaining and evolving culture. But also important that we are able to study, research and understand texts and documents, poetry and folklore in the languages in which they are written. Really fundamental to intercultural dialogue. And so I'd like to thank you all very much for bringing warmth and sun into a rather cold corner of SOAS today. And thank you very much for coming and for your partnership and your work with SOAS. Thank you. Thank you, Ms. Ozan. We would like to invite J.R. Mira to give a beautiful Pongal speech. Hello, vanakkam எல்லாருக்கும். My name is Jaya Meera. I would like to welcome everyone who has joined us with this wonderful event, which marks the importance of the Tamil identity celebration, Thai Pongal and Thiruvalluvar festival. Some of you here may know what Pongal is and some of you may not. So what is the festival of Thai Pongal? The first word Thai in Tamil language translates to the Tamil word January. The word Pongal is the name of the dish made and eaten during this festival using the fresh crops harvested. Pongal is a combination of milk, rice, green gram and jaggery. Is traditionally cooked outside on a firewood where the sun can be seen. The first portion is offered to the sun. Alongside Pongal, there are other dishes such as murukku, which is a savory and crunchy snack, vada, which is a unique donut-shaped spicy fritter snack. If you haven't tried it, then it is a must. And pal payasam, which is a milk pudding made with herbs and rice. Semolina laddu, which is unique to Sri Lanka, and Paitham Paniyaram Modagam are only a few among them. Honestly, there is lots of food traditionally cooked at a Thai Pongal festival. In the Tamil solar calendar, Thai Pongal festival marks the first day of the year. It is not a religious festival. It is a harvest festival, observed by the farmers to pay tribute to the nature for their very first produce of the year. The Thai Pongal festival is not just limited to the farmers, but are greatly associated and celebrated with the Tamil identity. The festival of Thai Pongal is celebrated on the 14th of January each year. It was first traced back to the Chola King times between the years 1070 and 1122 CE. Moving forward to today, the Thai Pongal is continued to be celebrated in many countries such as Singapore, Mauritius, Malaysia, Canada, and in countries where there is a Tamil diaspora such as Europe, Germany, France. I can name all the countries as nowadays there are Tamils all around the world. The celebration is associated with the Tamil identity and not with a religion. In today's time, it is a big misconception that these festival celebrations, such as Pongal, Tamil New Year, are associated with the religion, specifically the Hinduism, which is not true.
The aim for all of us is the same, which is to pay a tribute to the nature and to celebrate the principal morality that we should give back the good deeds that was offered to us. The Pongal celebration thanks the nature for providing sunlight, rain and wind to grow the crops which is later harvested for food. Once the first portion of the meal is offered to the nature, the rest of the meal are had with the family and shared with the neighbors. The next day, the animals such as the cows are honored and celebrated to thank their part in agriculture, which is very common in India and Sri Lanka. This is known as Mata Pongal. In Tamil language, Mata translates to cow. To speak more about Thai Pongal, there are also Thai Pongal decorations. There are garlands of flowers hung in various styles in the main entrance to welcome the spirit of celebration, which is Kumbam is an important element of Pongal celebration, which is prepared with a pot filled water, mango leaves and a coconut is placed on top of the kumbam. The kumbam is then placed in front of the house. Oil lamps, turmeric balls, betel leaves and trays of fruits are placed with the kumbam for the medical properties. And finally, the beautiful rangoli, also known as pulli kolam, in Tamil language, is drawn on the floor using colorful rice flowers to exercise the mindfulness and serve as a reminder that we must remain humble. The decorations at the front captures the very sight of visitors and family members who enter the house to celebrate Thai Pongal. As you now may know, this tradition teaches the core moral principles: giving back from what was offered, welcome and cherish good spirits, share with the community. The Thai Pongal festival practices many good values, and it is vital that today's Tamil generation in United Kingdom and other diaspora countries continue to practice and learn the value of Thai Pongal festival. My name is Jayamira. I have a Tamil identity and I am a professional accountant by choice. I thank you all for your time, and I'll pass you on to enjoy more of today's schedule. Thank you. Thank you for your enlightening speech, Jaya. அடுத்த நிகழ்வாக ஸ்ரீமதி ஷோபிதா ஜெயதங்கர் அவர்களுக்கும் அவர்களுடைய இப்பொழுது எங்களுடைய ஜெயமீரா அவர்களுக்கான மதிப்பளிப்பு இடம்பெற்றது. அடுத்ததாக எங்களுடைய நடனாசிரியர் ஸ்ரீமதி ஷோபிதா ஜெயசங்கர் அவர்களுக்கும் அவர்களுடைய மாணவர்களான லவிஷா மயூரேஷன் அண்ட் தஸ்மிதா ஜெயசங்கர் அவர்களுக்குமான மதிப்பளிப்பு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. We would like to invite John McDonnell, MP, Member of Parliament for Hayes and Harlington, to say a few words. Oh. Honorable Paul Scully, Minister. Who? Paul Scully, who's that? You can invite first Paul Scully, okay, Minister for London and Minister for Small Businesses. Paul Scully.
Okay, sure. We'd like to invite Paul Scully, Minister for Business, Energy and Industrial Strategy. No. That's fine. Okay. Paul Scully is a British politician serving as the Member of Parliament for Sutton and Cheam since 2015. Thank you. Yeah, thank you. Thank you. Wanna come? It's a pleasure to be here. It's such a pleasure to be able to join you to celebrate this really auspicious occasion, and thank you to SOAS for hosting what seems to be Pongal on steroids this year. As we've been describing, we've just been talking, haven't we, that we all want something to celebrate. And I know that we're in here, you know, in Britain, we tend to celebrate Harvest Festival in September, and we have New Year just a couple of years ago. And so you wrap this all up into one celebration with the traditional Thanksgiving for the bountiful harvest, but also on the first day of the first month of Tamil New Year as well. So that's why this is a really big celebration. I was in Ealing yesterday, here today with you on an amazing situation and celebration that you have here, and then I'll be in Westminster on Monday. And I have to say thank you to Nick Rogers as well and the London Assembly for having that motion. For having the motion that makes Tamil Heritage Month here in January, every single month, every single January now. So well done, because that is a real recognition for the contribution of the Tamil community in London and indeed across the UK as well. Not just culturally, not just economic, but also just the social fabric as well that you bring together, bring life and spirit to London society and London community. So thank you for everything you're doing. We want to make sure that those central hubs, the central tenets of Thai Pongal, whether it's family get-togethers, and boy, do we want to get together now after having so many months and years of being apart. And also love and peace. Work together to make 2022 an even better year, because Tamil New Year, that is all about new opportunities. And those opportunities, yes, I can give you the line about the opportunities to get vaccinated and to get boosted. But it's the opportunities of making sure, as I say, that we can double down and make sure that we can work with each other to get through these dark days of winter, whether it's the Tamil community back in Sri Lanka looking for that truth and reconciliation and justice, whether it's just the dark days of the end of COVID. But let's work together to get to the light of spring, to make sure that we are optimistic for the future of the Tamil community, the Tamil people, and indeed London and UK and us all as British society and this London community. Thank you, Nandri. Thank you. We would like to invite Nicholas Rogers, London Assembly member, who proposed Tamil Heritage Month motion in Greater London Assembly, to say a few words. Thank you. Thank you very much, and thank you so much for the warm welcome, not just today, but since the motion was passed in December. I feel like the Tamil community has really welcomed me into the community, so thank you so much for that. I was absolutely thrilled that the motion was passed in the London Assembly to recognise Tamil Heritage Month now and forever. And it was attested not just by Conservatives, not just by Labour, but members of every single political party from all over London stood up and attested to the work that the Tamils do in the communities across our city. And it was quite clear that we should recognise the work that you do, whether it's in the NHS, whether it's in our care homes, our schools, our armed forces, our emergency services. You show us that London is greater than the sum of its parts. We are so grateful for everything that you have done for our city, especially through the dark and unpleasant years of the pandemic. But as Paul says, there's optimism, spring is here, so thank you very much, and I look forward to working with you in future events and to make 2022 the best year it can be. Thank you very much indeed.
Thank you. Could you please invite Nick Rogers and Paul Scully? I'm so sorry. Could you please come over here? We just wanted to do a bit of a honor. To honor, we would like to invite Suresh Anna and Sivalilan Anna. Thank you. சுரேஷ் அண்ணா வந்து நின்று ஃபர்ஸ்ட். And we would like to invite Nicholas again. We are really, thank you so much for proposing the motion in the Greater London Assembly, and the team from the Tamil Heritage team, they wanted to do a little bit of honor to you. Thank you. On, please, and we want to do a bit of honor, and we would like to invite Sivanandi Amma to do the honors, please. Thank you. I think, Nick, you are on popular demand today. So the DMK London team would like to do the honors to you, please. Yeah, DMK is the ruling government of Tamil Nadu. Councillor Param. Next, we would like to invite Councillor Param Nanda to say a few words. வணக்கம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று இந்த விழாவில் உங்களுடன் கலந்து கொள்வதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கலை
மற்றது மொழி, இந்த ரெண்டும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும், அந்த இரண்டும் ஆவணப்படுத்த வேண்டும். அந்த முயற்சியில் இந்த SOAS யூனிவர்சிட்டியில் நிதி திரட்டி அந்த கலையை இங்கு இருக்கின்ற பிள்ளைகளும் மற்றவர்களும் படிப்பதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்ய வேண்டும் என்றுதான் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றோம். I will say a few words in English. First of all, thank you for giving us this opportunity, and my gratitude goes to Paul Scully, and as he had a very busy schedule, he was in Sutton and various meetings, and especially he came here to support our cause and also recognize the Tamil people's contribution over the last 20-30 years. And also Nick Roger from London Assembly member is also here. He is the one proposed that Heritage Month proposal to London Assembly, and that was unanimously passed. And before, the darling of Tamil was Paul Scully, now Nick Rogers, because he has proposed it. But we have given a new task to Paul. He has to take this into Parliament, and we had to bring that like a Canada is a thing. So that is the challenge we set for him, right? So also my colleague Jay Ganesh is also here, councillor from Basingstoke, and he's the one written this motion and worked behind the screen to get this motion got through. And so we are very grateful, Jay, as well. So he set me more challenge to get a lot of things done, and I will work on that. And also the head of the department for the SOAS studies are with us as well, and we are very grateful for your contributions and the support as well. And all the well-wishers are here, so I'm not going to take any more time, and thank you for giving us this opportunity, and enjoy the rest of the festive. Thank you. ஐயா ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு சிறிய பூபதி அண்ணா அவர்களை அழைக்கின்றோம். நன்றி நன்றி. அடுத்ததாக ஒரு அருமையான தமிழ் பொங்கல் பாடலை வழங்குவதற்கு சீனிவாசன் அவர்களை அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பாட்டு நான் இப்போ பாட போகிற பாட்டு வந்து நான் மட்டும் சேர்ந்து பாட போகிறது இல்லை, இது எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான பாட்டு. நடுவில்லாம் டான்ஸ் ஆட கூப்பிடுவேன், எல்லாம் கட்டாயமாக வரணும், சரியா? மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். மதுரை குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. குழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். வந்தார வாழ வச்ச ஊரு
புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உனக்கு கேளு அண்ணன் வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை ஒண்ணு கேளு அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இருந்தா ஊர விளக்கு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இருந்தா ஊர விளக்கு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் Everybody come on in. Come on in, come on in. லேடிஸ் எல்லாரும் உள்ள வாங்க லேடிஸ் எல்லாரும் உள்ள வாங்க ஓகே சிம்பிள் சிம்பிள் ஸ்டெப் எங்க அழகு வீரமகாளி அம்மா வீரமகாளி எங்க அழகு வீரமகாளி அவள் ஆனந்தமாய் கோவில் கொண்டாள் அன்னை வீரமகாளி சுபமியபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி சுபமியபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி அந்த சுந்தரராஜன் தங்கையவ அம்மா வீரமகாளி அந்த எல்லாரும் ஜாயின் பண்ணலாம் உள்ள வாங்க தங்கையவ அம்மா வீரமகாளி Well done, well done. Thank you so much. Very level. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் மதுரை குடுங்க குடுங்க நீயாண்டி பாட்டு பாடி புள்ளி நீ போராட ஆட்ட போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் நானே நானே நன்றி
எல்லாரும் அவங்களுக்கே ஒரு பெரிய கிளாப் ஒன்று பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஸ்ரீனிவாசன். இங்க ரொம்ப நன்றி. நான் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லணும். எனக்கு இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னோட அங்கிள் ராஜ், அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் இந்த இடத்துல இப்படி பாடிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தூணா வந்து என்னை சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஸ்ரீனிவாசன். குளிர் மருந்து எல்லாரையும் ஆட வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை செலுத்துறதுக்கு லோகதாசன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. Next, we would like to invite Professor Edward Simpson, Director at SOAS South Asia Institute. Professor Edward Simpson is a professor of social anthropology and head of anthropology and sociology at SOAS. His PhD is from the London School of Economics. Here you go. Thank you very much. Good afternoon, everybody. It seems a little bit strange welcoming you to SOAS when you've already been here for so long today. I'd like to start with an apology for it being so cold. The heating is broken and we can't repair the boiler, so I apologise sincerely for that. That's a joke. This is the fourth year that I've welcomed many of you to this space at this time of year. Some of your faces are now very familiar to me and it's lovely to see you. It's a very warm and happy occasion. I would like, unlike other speakers, to remember why we gathered in this space. I know it's Pongal, I know it's Tamil Heritage Month, it's also Tiruvalluvar Day roundabout now, and Tiruvalluvar is here on our campus and he's been here since 1996, welcoming people to our estate. We're very proud to host the statue. And as many of you will know, he's become, in some ways, the face of SOAS internationally, something about which we're also very proud and happy. I've also been in and around this part of London since 1996. The statue and I arrived in London at about the same time. When the director of SOAS arranged for this gift to happen with the government of Tamil Nadu through the High Commission, he'd imagined something smaller that he could place on his desk, but instead we have this wonderful landmark which is a beacon for us and also, I hope, a beacon for the Tamil communities of London. So really happy Pongal, and I look forward to welcoming you next year to this event as well. Thank you very much, Edward. Thank you so much for all your help and being with us. And we would like you to stay here for a minute, please. And we would like to invite Dr. Sadanandan to do the honors. Thank you. அடுத்ததாக வாழ்த்துறையை வழங்குவதற்கு திரு செலன் ஜோர்ஜ் கேம்பெயின் கோஆர்டினேட்டர் மற்றும் of Tamil Studies UK அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இனிய தைப்பொங்கல் மற்றும் தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Good afternoon and greetings from Tamil Studies UK. We are so glad to have you all here in this wonderful event. It's growing every year and it's so beautiful to have you as well, Ed, for the fourth year in running, and you are our patron, Tamil Studies UK patron, and thank you very much for that. And Navtej, wonderful, wonderful. We received the letter from you, the letter of campaign authorization. So this campaign is about reinstating the 100-year-old Tamil Studies, which was started in 1916
pioneers like M.S.H. Thompson, John Marr, Stuart Blackburn, and many pioneers in Tamil scholars. They studied here and they taught Tamil here. Many scholars like David Schulman, he's teaching in Hebrew University. And there are so many Tamil scholars from Chicago University all studied here. Since the university is not at the moment offering Tamil program, they are not able to continue teaching here. So that's the story. So we are, as a community, we are fundraising for this wonderful initiative. And the goal is to achieve 10 million, and we have raised roughly 160,000 in this pandemic time. And we are very much determined and committed to complete this campaign. With that 10 million, 6 million will fund the academic programs and 4 million will offer scholarships. So with that, scholars from anywhere in the world can come to the UK, stay here, study at Tamil at SOAS. So that will be a wonderful opportunity to study Tamil programs. Particularly, Tamil has lot of resources. Sangam literature is dating back 2,000 years. It has architecture, science, herbal medicines, and many more information. All those will be revived. So that's an opportunity that we are working on. Yeah, okay, thank you. There are more than 400 Tamil schools in the UK. They are not able to continue Tamil in higher studies. The nearest universities offering Tamil program is either in Chennai or in Jaffna or in Malaysia or Singapore. So it's not accessible. So roughly 250,000 Tamil people live in the UK. They don't have any opportunity to do Tamil in higher level program. So this will open a wonderful opportunity to offer diploma, bachelor's level, master's level, and postdoctorate level programs in Tamil. And why this place is so prominent is because the best institute to offer language teaching is SOAS. The British Museum, the world's best museum, is just over there. The British Library, the world's best library, is just over there. And the best city, the multicultural city, is London. And we are here. So we are so proud. As a community, we are so proud of bringing Tamil to SOAS, and we are very much committed. So every year, we make a promise that SOAS will be the center of excellence for Tamil in the world. Thank you very much. நன்றி திரு செலஞ்சார்ஜ் அவர்களே. ஒரு நிமிடம் செலஞ்சார்ஜ் அவர்களுக்கு மரியாதை செய்ய செந்தில்குமார் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. So I accept this honoring on behalf of those who are not able to complete the campaign. There are many of the friends who started with us. They are not able to continue because they have other plan not in this world. They have something else in somewhere else. So I accept this honoring on behalf of them. Thank you. அடுத்த நிகழ்வாக திருக்குறள் பேச்சை வழங்குவதற்கு சஜிதன் சிவதாசை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செய் நன்றி அறிதல் ஆகும். ஒருவர் நமக்கு செய்த உதவியை நாம் வாழ்நாளில் ஒருபோதும் மறவாதிருக்க வேண்டும். இதனையே செய் நன்றி அறிதல் என்பர். செய் நன்றி அறிதலின் பெருமையை அறிந்தவர்கள் தமக்கு பிறர் தினையளவு உதவி செய்தாலும் அதை பனையளவு உயர்வாக கருதி போற்றுவர். என் நன்றி கொன்றாட்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகட்கு. எந்த பெரிய அறங்களை மறந்தவர்களுக்கும் உய்வு உண்டு, செய்த நன்றி மறந்தவர்க்கு உய்வில்லை. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் என தொடங்கும் மூதுரையில் தமிழ் மூதாட்டி ஔவையார்
தாம் எழுதிய முதுரையில் செய் நன்றி அறிதலின் பெருமையையும் அதை மறந்தவர் சிறுமையையும் அழகாக கூறுகிறார். ஒருவருக்கு உதவி செய்யும் போது பலனை எதிர்பாராமல் உதவி செய்ய வேண்டும். அவ்வுதவியின் பலன் இன்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு வழியில் அவரை வந்தடையும். தென்னை மரம் தான் வேர் மூலம் உண்ட நீரை பின்னாளில் இனிய சுவையுடைய இளநீராக தருகிறது. உப்பிட்டு வரை உள்ளளவும் நினை என்கிறது பழமொழி. செய் நன்றி அறிதல் என்ற உயரிய பண்பாட்டை வளர்த்துக் கொள்வதன் மூலம் இன்பம் காண்போம். நன்றி, வணக்கம். நன்றி சஜிதன். சஜிதன் மேடைக்கு வரவும். சஜிதனுக்கான மரியாதையை முருகேசு ஐயா அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். இதில் வந்து நில்லுங்க. இதில் வந்து அடுத்ததாக ஒரு சிறப்பான பொங்கல் பேச்சை வழங்குவதற்கு அனன்யா ராஜேந்திரகுமார் வருகிறார். நன்றி. பனிநிலம் பரவி கனிகமிழ் மானத்தமிழ் மானத் தொங்குவதி திணைபுலம் செழித்து மனைமுற்றி தாங்குமாங்கே வாழ்வுயர திரை தருவளையுலவும் காணி மேனுற்று சீர்பெருகி விளை நீர்வயற் பெருக்கை கழித்து நூலறிவு போற்றும் தமிழ் வணிகர். தமிழுக்கு என் முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆன்றோர்களுக்கும் கல்வி சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் திருவள்ளுவர் அன்பு திருவள்ளுவர் பெருமான் அவர் நமக்கு அருந்தது குறள்களே. அக்குறள்களை கண்டீர்களா? 7 சொற்களுக்குள் 7 முத்துக்களுக்குள் அவ்வளவு அழகான சிறந்த கருத்தை, ஒரு ஆழ்ந்த கருத்தை கொடுத்திருக்கின்றார். இது போன்ற 1330 முத்துக்களை எமக்கு தந்திருக்கின்றார் திருக்குறள் எனும் முத்து. இது போன்ற பல முத்துக்கள் நம்மிடம் இருக்கின்றது. நாலடியார், இன்னா 40, இனியவை 40, ஏலாதி, சிறுபஞ்சமூலம், ஆசாரக்கோவை, சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம், சமய இலக்கியம், சட்ட இலக்கியம், சரித்திர இலக்கியங்கள் என்று இலக்கியங்கள் இருக்கின்றது, இலக்கணங்கள் இருக்கின்றது, வரலாற்று நூல்கள் இருக்கின்றது. எத்தனை எமக்கு தந்திருக்கிறது தெரியுமா? இவை அனைத்தும் எவ்வாறு எங்களிடம் இருக்கிறது? தேவார திருவாசகங்களும் எங்களுக்கு தந்திருக்கின்றது. இவை அனைத்தும் செல்வங்கள். இச்செல்வங்கள் எவ்வாறு எமக்கு கிடைத்தது தெரியுமா? எம்முடைய தமிழுடைய ஆழ்ந்த அந்த சொல்வள பெருக்கம், அந்த செந்தமிழ் சுருக்கம், அவை அனைத்தும் எம்முடைய செல்வங்களாகும். அச்செல்வத்தை நாம் எமக்கு அடுத்த சந்ததியினருக்கு காலபோகமாக விதைக்கப் போகின்றோமா, சிறுபோகமாக விதைக்கப் போகின்றோமா, பெரும்போகமாக விதைக்கப் போகின்றோமா என்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். நாம் எம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு இந்த SOAS பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த தமிழ் துறையை நிறுவும் மூலமாக நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு ஒரு பெரும் போகமாக இந்த செல்வத்தை விதைக்க இருக்கின்றோம். அதற்கு ஆதரவு அளித்த அனைத்து கரங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். ஆதரவு இன்னும் கிடைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். I would like to say a few words in English as well. When it comes to Tamil, I would say I'm very selfish and I would never say enough. I would learn it, I would very much feed from it, and I would never say enough from it. I'm very proud to be a citizen of Britain, and I'm very proud to say that this country, this platform, values my education, my opinion, and my culture and my tradition. And all I would like to say is thank you. My identity, my culture is being a Tamilan, is being a part of a very beautiful language called Tamil. And I would not only like this language to be carried on to my future generation. I want this entire globe to know about Tamil, and this is a great platform. You hear me right. This is a very amazing platform in my opinion. And I want my language, my identity, my culture
to be taught, to be recognized, and to be shared with everyone, not just Tamilar, with everyone. And I would like help from every one of you guys and from my next generation and children like me. I would like to end this speech with a few Tamil words as well. மலையிடை பிறந்து மாந்தர்துள உயர்ந்து உலகிலே இருளை போக்கும் ஆற்றல் பெற்ற அரிய சக்திகள் இரண்டு மட்டுமே. ஒன்று செங்கதிர், மற்றொன்று எம் செந்தமிழ். நன்றி, வணக்கம். Thank you. Thank you, Ananya. We can listen to your Tamil all day long. So thank you very much for the beautiful speech. And we would like to invite Kritika Amma to honor Ananya. Thank you. ஆமா அதுக்கு வந்து தேய்கணேஷ் பேசினதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாட்டு போடலாம். ஓகே அப்போ அவர் 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவார். நீங்கள் ரெடியாக வந்துட்டா அதை We'd like to invite Councillor J. Ganesh, Basingstoke and Dean Borough Council, to say a few words. Councillor J. Ganesh was elected as Councillor for Basingstoke and Dean Borough Council election held in UK on May 2021. He has been elected as one of 3 councillors from the Conservative Party to serve the ward. அனைவருக்கும் வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த இனிய குளிரான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சொல்ல வந்த முக்கியமான எல்லாத்தையும் அனன்யா ஆல்ரெடி சொல்லி முடிச்சுட்டா. அதனால் I would like to say a few words. உங்களோட ஓகேயா இருந்தால் நான் ஆங்கிலத்தில் சில வார்த்தைகளை வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு, ஏன்னா நாங்கள் எங்களோட கேட்குற மட்டும் இல்லை, நாங்கள் கதைக்கிறது சொல்ல விரும்புகிறதுகள் எல்லாம் அவையல்த்தையும் போய் சேரணும். அதன் அப்படி அந்த நாங்கள் சொல்ல விரும்புகிறது எல்லாத்தையும் நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிற எல்லா சமூகத்தினருக்கும் போய் சேர்ந்தால் தான் எங்களோட கலாச்சாரங்கள் இன்னும் பலருக்கு அறிய வரும் என்ற ஒரு நம்பிக்கையில். If it's okay, I would like to say a few words. Thank you very much for coming along today. As Ananya said earlier, we have a great responsibility to make sure that our culture, heritage, identity has been widely spoken and passed on to the wider British society as well as our next generation. We have a great responsibility to make sure that it's passed on in a responsible manner, in a correct way. And we have been working closely with many organizations and try to do that. And I would like to thank Nick Rogers, the Assembly member, to pass or they help us to propose and pass the motion, Tamil Heritage Month motion, unanimously, which is a great thing to do. That's just a start. That's just a beginning. We have to make sure that that has been taken or replicated in the Parliament. We've been challenged. We have already challenged Paul Scully to take that forward. I'm sure he'll be happy to accept the challenge and work with the rest of the members of Parliament and other councils, especially in London, to make sure that the London Assembly motion is passed or similar motions are passed on all the London boroughs to make sure the Tamil heritage, identity, arts and culture is taken to wider British society. So I'm sure we'll be happy to work, and I'm sure SOAS will be happy to work. TamilStudiesUK will be happy to work with all the politicians from every level of the governments to make sure the Tamil identity, heritage is taken the wider British society and celebrates like events like this in a bigger scale, possibly a Pongal event in Travelcar Square or even at Downing Street if it's necessary. So thank you so much for coming along and happy Pongal everyone. Hope to see you all in one of the SOAS Tamil Studies events soon. Thank you. என்னுடைய கவுன்சிலர் ஜே கணேஷ் அண்ணா அவர்களை மதிப்பளிப்பதற்காக சத்தியமூர்த்தி ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வாங்க ஐயா.
அடுத்ததாக ஒரு பொங்கல் பாடலை வழங்க இலண்டன் உலகளாவிய தமிழ் பள்ளி மாணவர்களான நிராலி ஷிவ் சகர், லிங்கேஷ் ஷிவ் சகர், லோஹனா அசோக் குமார் அவர்களை அழைக்கின்றோம். உங்களுக்கு தனி மைக் தான் இன்னைக்கு நீங்கள் தான் பவராக பண்ணுறீங்க. எனக்கு பக்கத்தில் ஓகே ரெடி பாட தைப்பொங்கல் வந்ததம்மா தந்தானே தானே கை கட்டி கும்பிடி அடிப்போம் தந்தானே தானே தமிழ் திருநாள் வந்ததம்மா தந்தானே தானே நம்ம சந்தமிழை பாட்டு செய்யும் தந்தானே தானே வண்ண வண்ண பொங்கல் பானி வாங்கி வச்சோமே அதுல மஞ்ச கொட்டை இஞ்சி கொட்டை கட்டி வச்சோமே பச்சரிசி வெல்லம் போட்டு பொங்கல் வச்சோமே பால் பொங்கல் பொங்கி வந்ததும் குளவி போட்டோமே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். Thank you. So sweet. பொங்கல் பொங்கல். Once more. இல்லையா ஒரு வாட்டி தான் பொங்கல் வைப்பீங்களா? Thank you. Thank you. இது ஓப்பன் பேரை சொல்றீங்கன்னா நல்லா இருக்கும். குழந்தைங்களோட பேர் ரெண்டு பேருக்கு தானே போட்டிருக்காங்க. ரெண்டு குழந்தைங்களுக்கு 2 போட்டிருக்காங்க. 3வது குழந்தைக்கு ஜோசப்பின் போடுறாங்க. பேர் 3 பேர் பேர் சொல்றேன். எங்களுடைய இந்த குழந்தைகள் நிராலி சிவசங்கர், லிங்கேஷ் சிவசங்கர், லோஹானா அசோக்குமார் அவர்கள். இந்த சின்ன குழந்தைக்கு 3.5 வயதுகள் தான் ஆகின்றது. only 3.5 years old. ஒரு ஹோல் சாங் படிச்சிருக்கிறது வந்து எவ்வளவு சிறப்பு. இவர்களுக்கான மதிப்பளித்தல் இப்பொழுது இடம்பெற்றது. மதிப்பளித்த அனைத்து தாயுள்ளங்களுக்கும் அன்பு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஒரு திருக்குறள் ஒப்பித்தல். இதில் பங்கு பெறும் மாணவர்கள் தீப்தி லயாராஜ் மற்றும் ஷாருகேஷ் ராசேந்திரன். தீப்தி ஜெயராஜ். என் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என் பெயர் லேயா. நான் திருவள்ளூர் தமிழ் பள்ளியில் தமிழ் படிக்கிறேன். நான் இப்பொழுது எனக்கு பிடித்த திருக்குறளை படிக்கப் போகின்றேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும்
நன்மையன் செய்துவிடல். நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையை செய்வது, பின் அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்துவிட வேண்டும். On this day, I feel honored to say a poem written by the greatest poet, who is the great-great-grandfather of our Tamil language. He wrote the Thirukkural, which consists of 1,330 short couplets, which consists of two lines and 7 words in each, and are written about virtues, wealth, and love. The punishment to those who have done evil to you is to put them to shame by showing them kindness in return, and to forget both the evil and the good done on both sides, forgive and forget. நான் உயிர் வாழ தன் உயிரை கொடுக்கும் அத்தனை time to thank our hard-working agricultural workers and farmers. Without you, we will not be here today. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். Happy Pongal. தீப்தி லயா அவர்களுக்கான மதிப்பளிப்பதற்காக ஜெசினா இலங்கநாதன் அவர்களை அழைக்கின்றோம். Thank you. So there is one more honoring for Nick. Nick, could you? Thank you very much. So we would like to invite நாடு கடந்த தமிழ் ஈழ அரசாங்கத்திலிருந்து யோகலிங்கம் அவர்கள். அடுத்த நிகழ்வாக திருக்குறள் ஒப்பித்தல் ஷாரகேஸ் ராசேந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கற்க கசரட கற்றவே கற்றபின் நிற்க அதற்கு தக. If you learn something, learn it thoroughly, then remember it for the rest of your life. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. Letters and numbers are a man's 2 eyes. அன்பிக்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆவிலர் புன்கணீர் பூசல் தரும். No prison can restrain love, and if you try, tears of empathy will reveal the love within. மன்னுயிர் ஓம்பி அருள் வாழ்வர்க்கு தன்னுயிர் நன்றி வணக்கம். குளிர் நடுக்கத்தில் குழந்தைக்கு பேச்சே வரவில்லை. சாருகேஷ் ராசேந்திரன் அவர்களுக்கான மதிப்பளிப்பதற்கு எங்களை ரஜித்ரகுமார் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். We would like to invite Navtej Purawal, Professor in Political Sociology and Development Studies and supporter of Tamil Studies campaign from its early days, to say a few words. Hello everyone. I'm just so pleased to see how many people are here today. My name is Navtej Purawal and I
in 2017 when the Tamil Studies campaign began. I was the Deputy Director of the South Asia Institute here at SOAS. And since then, I've just been a supporter sort of in the background, so I'm not in any way active, but very much here at SOAS. I also am involved in some of the languages at SOAS, and what I see is the spirit of the community here. I mean, I think for me, this shows the power of the Tamil community in the UK, globally, and of course in London. To see young people speaking Tamil, being able to come together. I'm looking at the expansion of the celebration today of Pongal, which is such an auspicious occasion in terms of the harvest for us here at SOAS. So we have Thiruvalluvar's statue here, who is an icon for SOAS. We are very pleased to have the campaign working with us. With Selin and others who are part of Tamil Studies UK campaign. SOAS, we would really like to see Tamil Studies to become more a part of what is taught here. And thank you to the community also. We hope that you look to SOAS as a place that you see that we could one day perhaps be able to build something more here. I wanted to add one more thing, and I'm not a Tamil Studies expert at all. I work on Punjab, on the northern part, but during this last 2 years of the farmers' protests, when we think about the harvest, of course, we're talking about farmers. And there were so many farmers who were coming from the south and other areas speaking in Tamil. And it almost made me think, I need to learn how to speak Tamil. So if we can get reinstated Tamil, I will try and learn as well. These are the kind of connections that you make through culture. You know, there's the politics that happens, and politicians come and go, academics like me come and go. The community, the language, and this young woman here spoke so powerfully about recognizing the language, our culture, our heritage. This is our future. This is the next generation. And we will look to you to carry on that tradition. And you will hopefully come and study Tamil, at the university level if we're able to have it established here. So thank you, and I wish you all very well on this auspicious occasion of Pongal. Thank you, Professor. We'd like to invite Meenakshi Amma to honour Professor Natvej Puravel. டாக்டர் சத்யமூர்த்தி என்று கூப்பிடுவோம். நம்ம சத்யமூர்த்தி அண்ணா அப்புறம் வந்துடுவேன். அடுத்ததாக டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களை அழைக்கின்றோம் from Sri Lanka to say a few words. Happy Thai Pongal wishes to everyone. It's great to celebrate Thai Pongal day here. It's more great because we are celebrating at a freezing temperature and at the great place where we are going to establish the Tamil studies. Learning Tamil culture is always great because it has great values, and bringing all this culture to outside and to everyone in the world is nice. And I would like to thank all the people continuously contributing to bring the Tamil studies at London. So I'm very much thankful to everyone participating in this event and bringing our culture to outside. Thank you very much. எல்லோருக்கும் என்னுடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள். தயவுசெய்து விடுத்து வாருங்கள், உங்களுக்கான மதிப்பளிப்பு இப்பொழுது இடம்பெறும். டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களுக்கான மதிப்பளிப்பை சுந்தரம் சிறியன் அவர்கள் நிகழ்த்துவார்கள். எங்களுடைய தாயகத்திலிருந்து இங்கே வந்து எங்களுடன் இணைந்திருக்கிற டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் எங்களுக்கான நிதி திரட்டலிலும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பரப்புரை தாள்களிலிருந்து எல்லா இடங்களிலும் வந்து டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களுடைய அந்த நிதி திரட்டல் பங்களிப்பை நாங்கள் எல்லா இடங்களிலும் சொல்லி கொண்டு வந்திருக்கின்றோம். நல்ல தருணம், நாங்கள் விட மாட்டோம் உங்களை. இனி அந்த நிதி திரட்டலில் நீங்களும் கலந்து கொண்டு எங்களுடன் கை கொடுத்து கூடிய விரைவில் எங்களுடைய தமிழ் துறையை மீளுருவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றிகள். நன்றி. To invite John for அடுத்ததாக தைப்பொங்கல் பாடல் ஒன்று பாடுவதற்காக சாதனா சுனேந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள் சாதனா. சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவர் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவர் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி ஏ தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ முப்பாட்டங்காலம் தொட்டு முப்போகும் யாரால கல்மீடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோடு சேர்ந்து விட நாற்று விடாதா நாட்டோடு சேரி சொல்ல காற்று வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தா எல்லாமே இங்கே இருக்க ஏதுமில்ல வாட்டன் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி நன்றி. இப்பொழுது சாதனா அவர்களுக்கான மதிப்பளித்தலை ஜேருபி ராசேந்த் அவர்கள் செய்வார்கள். அடுத்து வந்து ஜான் மெக்டர்னல் பேசுறதுக்கு பேசி முடிச்சுன்னா ஒரு ஆனது
start telling Next, we would like to invite John MacDonald, Member of Parliament for Hayes and Harlington, a British politician who served as Shadow Chancellor of the Equator from 2015 to 2020, to say a few words. Thank you, and I wish you happy Pongal and the wonderful auspicious occasion. The importance for me being here is just to echo again my support for the Tamil community, and in particular the way in which we are able to work together to maintain the Tamil culture in this country and to ensure that the next generation continues on the language, the dance and the stories and the history. But also we remind ourselves as well of the struggles that are taking place that we also support for freedom and human rights as well. It's been a privilege working with the Tamil community over the years, but also I want to say as well, thank you to all of you for the contribution that you've made to this country as well. The Tamil community have been loyal citizens, loyal members of our community, working hard, always making a contribution to the community when we need it. So I'd like to thank you and also wish you every happiness on this auspicious occasion. Thank you. Thank you very much. We would like to invite you, please. So we would like to invite Selin George to honor Don McDonald. Thank you. அடுத்த நிகழ்வாக திருக்குறள் ஒப்பித்தல் இடம்பெறும். இவர் கன நேரமாக காத்து கொண்டே இருக்கிறார், தன்னை சொல்ல விடையில்லை என்று சொல்லி ஒரே ஒரு திருக்குறள் விரைவாக சொல்லி போட்டு போவார். வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம். அம்பிக்க உண்டு அரைக்கின்றால் ஆவல புங்கென பூச தரும். நன்றி. வணக்கம். அவர் நெடுநேரமாக காத்து கொண்டிருந்து திருக்குறள் சொல்வதற்காக கடைசியா திருக்குறளை மறந்து நன்றி வணக்கம் சொல்லிட்டு அடுத்ததாக தமிழர் பாரம்பரிய நடனம் இடம்பெறும். எல்லா வகையான கலைகளையும் உள்ளடக்கி ஒரு அழகான நடனத்தை வழங்குவதற்காக நரேன் ராமலிங்கம், புகழினி, சோபியா சுகுமார், கரிவர்ஷினி ஸ்ரீகரன் ஆகியோரை அழைக்கின்றோம்.
ஓஹோ நெத்தியிலே போனதங்க நெஞ்சு துடிக்கிறடி அப்படியா வெத்தலையில பாக்கு வச்சு மாமன் தாண்டி அட நெத்தியில ஒரு பொட்டு வச்சு நான் குறிச்சாண்டி இத பாருடா மாமன் தாண்டி சீரியஸ் தாண்டி பிரியா, இந்த பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க? சூரிய பகவானுக்கு நன்றி சொல்றதுக்காக இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். விவசாயிகள்லாம் ரொம்ப எனர்ஜியா இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். மாமா மாமா எனக்கு ஜல்லிக்கட்டு பார்க்கணும் போல இருக்கு மாமா, கூட்டிட்டு போ மாமா ப்ளீஸ். அட அவ்வளவுதானே, பார்த்துட்டா போச்சு புள்ள. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். குழுங்க குழுங்க நீ ஐயாண்டி பாட்டு பாடு. குழுதி பறக்க பறக்க நீ போராட ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும். உசிலம்பட்டி உச்சிப்பட்ட சேடப்பட்டி நச்சுப்பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேர்த்துப்பட்ட திருப்புவனோ சொக்கி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க
அட வருஷ நாடு சாய வழி வாழ யூத்து சரியே புளிச்ச மட்டி காய அந்த பூசலூரு கருக ஆடி வந்த ஆட்டம் இது தொட்ட கைக்கு கொடுக்காத தோட்டம் போயா போ நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம் உனக்கு என்ன நடனம் வழங்கிய நரேன் புகழினி சோபியா கரிவசை ஆகியோரை அழைக்கின்றோம். உங்களுக்கான மதிப்பளித்தல் இப்பொழுது இடம்பெறும். தயவு செய்து வாருங்கள். குளிரிலே நாங்கள் எல்லாரும் நடுங்கிக் கொண்டிருந்த நேரம் கலகலப்பாக ஒரு நடன நிகழ்வை நடாத்தி நிகழ்வை சுவாரஸ்யமாக்கி சென்ற இவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். சத்தமாக சொல்லுங்க. அடுத்த நிகழ்வாக திருக்குறள் ஒப்பித்தல். முதலாக மித்து சுனேந்திரம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமாக கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். Learn well what should be learnt and then live your learning. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம். இது பிற செல்வம் எல்லாவற்றிலும் முதன்மையானது. Wealth of wealth is the air that wealth outtops all else. நன்றி வணக்கம். நன்றி மிதுஷ். அடுத்ததாக பிரணீத் விஷ்ணுமுகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்ற பொழுதில் படித்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விரும்பை தரும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விரும்பை தரும். நன்றி வணக்கம். நன்றி பிரணீத். உண்மையிலேயே பெரிய பலத்தை கைத்தட்ட அவர் கொடுக்கணும். இந்த ஊரில் பிறந்த குழந்தைங்க வந்து இங்கிலீஷ் தான் பேசுகிறது தவிர தமிழ் அதிகமாக பேசுகிறது கிடையாது. இருந்தாலும் அவங்க பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்ததாக சுவேன் சுரேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிப்பகம் முற்றெழுகு கற்றதனால் ஆயப்பயனின்கொள் வாழ்விவன் நெச்சால் தொல்லாதனின் மலமிசையினால் மானோடி சேர்ந்தாக்கு மிசையோடு வாழ்வார் வேண்டுத வேண்டாமே எல்லாடாண்டி சேர்ந்தாக்கு யாடும் விடவே இல்லை. நன்றி, வணக்கம். ஸ்வீட் கிட்டே அழகுங்க. சுவின். அடுத்ததாக நனன்யா ராஜேந்திரகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம், நான் நனன்யா ராஜேந்திரகுமார். எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் நனன்யா ராஜேந்திரகுமார். இன்றைக்கு நான் திருவள்ளுவரின் ஒரு குட்டி குறை சொல்ல போகிறேன். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், குளத்தில் பிறந்தார் வாய்ச்சல். அதுக்கு பொருள், நிலத்தில் என்ன கிடக்கிறோ அது நம்ம காதான் காட்டும். இப்போ நாங்கள் எங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம் என்று நம்ம காது என்கிற வாய் தான் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். நன்றி நனன்யா. இவங்க வந்து அனன்யாவுடைய தங்கை நனன்யா. அதனால கண்டிப்பாக உங்களோட தமிழையும் நாங்கள் இன்னைக்கு பூரா கேட்டுகிட்டே இருக்கலாம். ரொம்ப நன்றி. அடுத்து சார் வணக்கம் சார். பேர் சொல்லுங்கள் சார். சுவின். ஏன் பயந்து சொல்கிறீங்க? சத்தமாக சொல்லணும். சுவின். ரொம்ப அழகாக பேசுனீங்க. அடுத்த தடவை 10 சொல்லணும். ஓகேயா? வாங்க தலைவரா, அடுத்து நனன்யா அவர்களை கௌரவிக்க கிருத்திகா அம்மாவை அழைக்கின்றோம். அடுத்ததாக we would like to invite Janita Maran Annalingam, President Tamil Academy Journal, to give a speech, please. Thank you. Oh, sorry. Yeah. ஒரு நிமிஷம். நான் one more. I can't wait to take a picture of the SOAS statue. Thank you. Are you ready? வணக்கம், எல்லோருக்கும் தாய் பொங்கல் வாழ்த்துக்கள். Thank you for allowing us to speak with you all today and for inviting us to celebrate Thai Pongal and Tamil Heritage Month with you all. It's been really amazing seeing all the events take place so far, and it's really, really great to be a part of it this year. So my name is Janita and this is Marin. Hello. And we are a part of the Tamil Academic Journal. So for those of you that might not have heard of us before, we are an academic journal that aims to publish peer-reviewed papers on topics relating to anything that is Tamil related. And we hope to publish this in the future. And we also would like to provide a platform for students and for professionals as well to publish with us, so that the research that you are producing about the Tamil community is able to reach the Tamil communities in the UK and also the non-Tamil communities as well. And some of the things that we have done so far is that we've held some panel discussions and conferences, and currently we're in the process of publishing our first issue.
And we're also, we have announced a call for papers for our second issue as well, which is on climate change and Tamils. And we're really, really honored, and it's a privilege to be now partnered with Tamil Studies. And we're really looking forward to working together to support each other in our goals. So thank you, Janita. So on behalf of the Tamil Academic Journal, we would like to say a massive congratulations to Tamil Studies UK for the incredible work you've done to establish a Tamil chair and a Tamil curriculum here at SOAS. The work you do is very important. Okay, hello. So congratulations again to Tamil Studies UK. Your work is very important. It will enable the current generation of Tamils and the next generation of Tamils to understand, to appreciate and connect with the language. In this way, the work that you're doing is ultimately what Tamil Heritage Month is about, so well done. Behind me is the Tiruvallura statue. So this statue is the identity of SOAS. It's the face of the SOAS community, and it's fitting that Tamil Studies UK are able to start their journey to establish a Tamil chair here at this very institution. Just like this statue, Tiruvallura is well known to the SOAS community. We hope and we're very confident that Tamil Studies UK will take Tamil and share it and educate and promote it to people in London, in the UK and abroad. So thank you very much for having us. We hope you enjoy the day and enjoy your celebrations, and we look forward to working with you in the future. Thank you. Thank you. Nandri. Nandri, vanakkam. Thank you. To honor both of you, we would like to invite Varun to honor Marin. Kumari Amma to honor Janita. நன்றி. அடுத்து யங் philanthropist ஆக 1000 பவுண்டு நன்கொடை அளிக்க மிதுர்சனா அம்பிகை சீலன் அவர்களை அழைக்கின்றோம். அதை பெற்றுக்கொள்ள செந்திலண்ணா அவர்களை தமிழ் துறையின் சார்பாக அழைக்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக ஒரு திருக்குறள் இசையுடன் பாடுவதற்கு ஷோபனா பிரம்கந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். எனது பேர் ஷோபனா பிரேம்நாத். நான் இப்பொழுது திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறள் பற்றியும் ஒரு சின்ன பேச்சு சொல்லிட்டு திருக்குறள் சில பாட போகிறேன். Hi, my name is Shobana Premnath, and today I'm going to say a little speech about Tirukkural and Tiruvalluvar and then sing some of those Tirukkurals. உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படும் திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. இதனை குறள் என்றும் சுருக்கமாக அழைப்பார். மொத்தமாக 1330 குறள்கள் உள்ளன. இவை 133 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் உள்ளன. 7 சொற்கள் கொண்டு 2 வரிகளில் குறள் எழுதப்பட்டுள்ளது. திருக்குறளில் தமிழில் மட்டுமில்லாமல் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் திருக்குறளில் மிகவும் அழகாக கூறியுள்ளார். Tiruvalluvar was a Tamil poet and philosopher. He wrote a world-renowned book called Tirukkural. Tirukkural is also known as Kural. In total, there are 1,330 Tirukkurals, which are categorized into 133 categories. Each category has 10 Kurals. Individual Kurals have 2 lines, 7 words in total.
4 in the first line and 3 in the second line. It has been established that Tirukkural has been translated into 42 other languages. Tirukkural talks about the morals of life and how we should act as a human. Now I'm going to sing some of those kurals from different categories and explain them. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. As the letter A is first of all letters, so the eternal God is first in the world. Ketka kasadara கற்றப்பே கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்றப்பே கற்றபின் மிக்க அதற்கு தக. Let a man learn thoroughly whatever he may learn, and let his conduct be worthy of his learning. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் இன்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் இன்பும் உரியர் பிறர்க்கு. Those who aren't kind and have no heart will say everything is in their possession and won't share. People who are kind will say even their body is in the possession of others. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரேனும் ஒம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரேனும் ஒம்பப்படும். Purity of conduct leads to eminence and therefore should be preserved more carefully than life itself. எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Happy Thai Pongal everyone. Nandri vanakkam. சிறப்பாக பாடி உங்களுடைய திருக்குறள் ஒப்பித்தலை வழங்கியிருந்தீர்கள். அவர்களுக்கான மதிப்பளிப்பை இப்பொழுது மீனாட்சி கோபால் அவர்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் இவங்க 4 பேரும் பேசுவாங்க. இனி நம்ம vote of thanks. அனைவருக்கும் ஒரு இன்னும் ஒருக்கா எல்லாரையும் புத்துணர்வூட்டும் வகையில் உங்களுக்கான சிற்றுண்டிகள் எங்களிடம் இருக்கின்றது. குளிருக்குள்ளே நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்வுக்காக எங்களுடன் ஒன்றிணைந்து பயணித்திருக்கிறீர்கள். சிற்றுண்டிகளையும் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். அதே போல எங்களுடைய தமிழ்துறை பெண்கள் குழுவினரால் நாங்கள் ஒரு கோல போட்டியை நடாத்தியிருந்தோம். கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ், எங்களுடைய குழந்தைகளுக்கான சான்றிதழ், நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கான சான்றிதழ் எல்லாவற்றையும் நாங்கள் இப்பொழுது வழங்குவதற்காகத்தான் ஏற்பாடுகள் செய்திருந்த போதும் காலநிலை எங்களுக்கு ஒத்துழைக்காததாலும் குழந்தைகள் குளிரில் இருப்பதாலும் அவர்களுக்கான சான்றிதழ்களை நாங்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கின்றதுக்கு தயாராகி இருக்கின்றோம். தனித்தனியாக ஒரு நபர்களை அழைத்து இங்கே சான்றிதழ்களை வழங்குவதற்கான காலநிலை இடம் கொடுக்காததால் தயவுசெய்து உங்களுடைய சான்றிதழ்கள் இப்பொழுது எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் எங்களுடைய கோல போட்டியிலே வெற்றி பெற்ற ரஞ்சினி அவர்களை இப்பொழுது சான்றிதழ் பெற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சான்றிதழை வழங்க கிருத்திகா அம்மாவை அழைக்கின்றோம். நன்றி. நான் எடுக்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம். அண்ணாவும் போட்டோ
நிகழ்வின் இறுதியாக நன்றியுரை வழங்கப்படும். நன்றியுரை வழங்குவதற்காக வரன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி உரைக்கு முன்பாக கோலப் போட்டியில் அண்டர் 18 கேட்டகரியில் வின் பண்ணிய தாருண்யா மற்றும் ஷைனி அவர்களை அழைக்கின்றோம். இவர்களுக்கு சான்றிதழினை வழங்க செலின் ஜார்ஜ் அவர்களை அழைக்கின்றோம். Over to Varun for vote of thanks. Good afternoon, everyone. It's my pleasure to be with you here today, both as a executive member of the Tamil Studies UK committee, but also as a former student of SOAS University of London, as an alumni. I would like to first begin by thanking Tiruvallava, our Tamil poet saint. One thing I can say is that as a former student of SOAS, there's not a student who doesn't look forward to the opportunity to take their graduation photo with the statue. It's something we all looked forward to, and I'd like to thank you all for playing your part in being able to offer this opportunity for students in future who will have a background in Tamil studies when they go up to take their photo with Tiruvallava. This is a huge achievement. I'd like to firstly thank all of our guests who braved the weather to be with us here today. I'd like to also thank all the members of Tamil Studies UK, our partner organizations, media partner IBC Tamil, and all of the well-wishers and especially donors who've helped us reach the important milestones we've reached so far. I'd also like to thank the special guests, MPs, Member of London Assembly for Conservatives, Nick Rogers, for leading the motion on having Tamil Heritage Month for the month of January here in London. I would like to also point us towards the focal point of the Pongal Pane here, the pot. The theme of the harvest is incredibly important for Thai Pongal, and I think it's very valuable for us in bringing us to a close for our event here today. In the same way that we've celebrated the value and power of a harvest, all of you who have made a contribution
to the events, to our goal of reaching £10 million to establish Tamil studies at SOAS University of London, you are sowing the seeds that will allow us to provide that opportunity for future students, for them to reap the rewards of that harvest. So I'd like you all to give yourselves a huge thank you for that. In closing, I'd like to bring a kural forward, kural 394. Uvaput Talaikuri. Sorry, 1 second. I think I'll take some help here. Uvaput Talaikuri, Ulla Piridal, Anete Pulaver Tolil. So in English, you meet with joy, with pleasant thoughts you part. Such is the wondrous art of a scholar. Thank you. I'd like to hand the mic back now. நன்றி வரன் வரன் அவர்களுக்கான மரியாதை இப்பொழுது எங்களுடைய ஏகே என்று எங்களால் அன்பாக அழைக்கப்படுகிற ஆகியவர்கள் மரியாதை வழங்குவார்கள். இத்துடன் எங்களுடைய திருவள்ளுவர் தினம் மற்றும் பொங்கல் நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். Okay. Thank you. Oh, sorry.